மண்டலம் மக்களே, இது புதியுகத்தில் கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவாபா ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் and Lalita Jewelry, அசோசியேட் ஸ்பான்சர் அப்பம்பட்டு சையத் ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாய், Dindigul PSNA College of Engineering and Technology, சரஸ்வதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாலூர் மாதனூர் and grooming partner Natural Salon and Spa. வாரம் வாரம் ஆரவாரம் அந்த மாதிரி அட்டகாசமா டக்கரா போய்கிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் 4 சிங்கர் 4 டான்சர்ஸ் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் அவங்கள கம்பைன் பண்ண போறாங்க. அந்த காம்பினேஷன் ரவுண்டு தான் இருக்கிறதுலே ஒரு டஃபஸ்ட் டாஸ்கா இருக்கும். பட் இருந்தாலும் ஈஸியா எல்லாரும் டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்புறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாடல் தான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணலாம். அவர் ஸ்வீட் ஜட்ஜஸ், வெல்கம் சார், வெல்கம் மேம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மேட்சிங்கா என்னோட ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. எனக்கு 2 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. So let's welcome Mohan Vaidya sir. என்றும் இளமையில் இருக்கக்கூடிய எஸ்என் சுரேந்தர் சார். And எங்களுடைய ஜொலிகம் தேவதை விஜய் மேம். பஞ்சு முட்டாய் விஜய் மேம். நான் போடல, இது அவர் போட்டது பஞ்சு. ஓகே Thank you sir, thank you ma'am. Thank you. So ஃபென்டாஸ்டிக்கான ஃபென்டபிளஸான சிங்கிங் ஆரம்பிச்சிரோமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஸ்ரீ, ரொம்ப அழகாவும் இருக்கு. ஸோ நம்ம கூப்பிட்டுலாமா அவங்கள? எஸ், லெட்ஸ் வெல்கம் காருண்ய ஸ்வரூபிணி. நான் இது ஒரு டுவல் பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சேன். காருண்யா ஸ்வரூபிணி இருக்கே 2 பேரா வருவாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான நேம் தெரியுமா? ஆமா, பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? காருண்யனா கருணை, ஆமா, ஸ்வரூபம்னா கருணையின் ஸ்வரூபம். வாவ், யாரோ கருணை மனம் உள்ளவங்க தான் உங்களுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரெடியா இருக்கீங்களா பெர்ஃபார்மன்ஸுக்கு? பாடி கலக்குங்க, நீங்க ஓடுங்க. சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது? தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது?
பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ரொம்ப கஷ்டமான பாட்டை நல்லா பாடினீங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடியிருக்கலாம். இன்னும் குறை சொல்லலை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடியிருக்கலாம். சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. தன்னன்னான 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 காதல் வெந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தக மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைபாள் தெரிவதில்லை. நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு. சந்தத்தில் பாடாத கவிதை ரங்கத்தில் யார் தந்தது? தும்பி வா தும்பக் குடத்தில் துஞ்சத்தாயும் யாழிடம். தவம் செய்தனை யசோதா What a fusionating. அதாவது சினிமா இசை திரை இசை பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்தான ஒரு மரியாதைக்குரிய இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஜெய ராமநாதன் அவர்கள். அவர் இவருடைய பெரியப்பான்னு சொல்லும்போது இந்த கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கு எனக்கு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது வாய்ஸ், அழகான வாய்ஸ், ரொம்ப ஸ்வீட்டான சாங் செலெக்ஷன். ஆனால் அது 2 ரோலும் நீங்கள் ப்ளே பண்ணது ஹேட்ஸ் ஆஃப். நிஜமாவே கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல் வரணும், அது ப்ராக்டிஸில் வந்துடும். கற்றுக்கிட்டு இருக்கீங்களா இப்போ பாட்டு? கர்நாடிக் கற்றுக்குறீங்களா இல்லை? வெரி நைஸ், கற்றுக்கோங்க, தொடர்ந்து கற்றுக்கோங்க, நல்லா வரும். லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ். ஓகே, செகண்ட் ரவுண்ட் இருக்குல்ல, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அடுத்து யார் வராங்க? அடுத்து வரக்கூடிய நபரை பத்தி நீங்க சொல்லுங்க, அவங்க யாரை பத்தி பாட போறாங்கன்றத நான் சொல்றேன். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் ரோஷினி பிரியா. இளையராஜா ஐயா அவர்களுடைய இசையில நம்ம பாடலை கேட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா ரோஷினி பிரியா பாட போறது பவதாரணி அம்மா அவர்களுடைய பாடல் தான். ஸோ எத்தனை பாடல் கொஞ்சமா நஞ்சமா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு சில மன சோதனையெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்பெல்லாம் அவங்களுடைய பாட்டு நமக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்கு. அவங்களுடைய குரலும் சரி, அவங்களுடைய பாடலும் சரி, அவ்வளோ ஒரு உறுதுணையா இருந்திருக்கு. அவங்களுடைய பாடல் தான் பாட போறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல
உலகத்தில் நிஜமாவே ஒரு கஷ்டமான விஷயம் பவதாரணி அம்மா. எவ்வளோ அழகான ஒரு சோல் அவங்க. பாட்டு ஒரு பக்கம்னா கூட ஒரு பியூரஸ்ட்டு சோல் அவங்க. நிஜமாவே அந்த மாதிரியெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் இன்னும் இருக்காங்க உலகத்தில் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி பவதாரணி. அது ஆண்டவனுக்கே அந்த குரல் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்குது. அதனால தான் அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஷி இஸ் தேர் இம்மார்டல் இன் ஹர் சாங்ஸ். நிஜமாவே இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூ மேட் வண்டர்ஃபுல் ஜஸ்டிஸ் டு த சாங். அது மறுக்கவே முடியாது. அவ்வளோ அழகான சிரிச்சுக்கிட்டு அழகாக ஃபீலோட அழகாக பாடின நீ. உன்னோட வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் உனக்கு தெரிஞ்சது அழகாக. எங்கே ஹை பிச் போகும்போது ரொம்ப சத்தமாக பாடினா அது வராதுன்னு தெரிஞ்சு ஸ்மார்ட்டாக அழகாக ப்ளே பண்ணி வாய்ஸை ஸ்வீட்டாக கொண்டு போகணுமே. அதெல்லாம் அழகாக இருந்தது. 4th லைனில் பிகினிங்கில் கொஞ்சம் லைட்டாக டியூன் கொஞ்சம் அவுட் ஆஃப் டியூன் போச்சுமா. அது ஆனால் அதே போர்ஷனை எண்டில் சரியாக பாடினீங்க. நல்ல அவங்க வாய்ஸை நீங்கள் கரெக்டாக கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா உங்கள் டியூ டு யுவர் ஏஜ் அது வந்து உங்களுக்கு கை வந்திருக்கலாம். அடுத்தடுத்து பார்க்கலாம் நீங்கள் இன்னும் எப்படி என்னென்ன பாட்டு செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு. நல்லா பாடினீங்க. அந்த 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 ரோஷினிங்கிறது வந்து வெளிச்சம் முகத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது உன்னோட பிரைட் ஃப்யூச்சரை காட்டுது அது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அழகாக பாடினடா. ரொம்ப அழகாக பாடினேன். வெரி ஸ்வீட் வாய்ஸ் உன்னோடது. இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோ அது ஞாபகம் வந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வெயிட் பண்ணுங்க சரிங்களா? சூப்பர். ஆல் தி பெஸ்ட். வெல்கம் பேக். இது நம்ம கற்பக விநாயகர் எஜுகேஷனல் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவா ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் அண்ட் லலிதா ஜுவல்லரி. அடுத்ததா வந்து ஒரு சிங்கர் மட்டும் இல்ல, நமக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வர போறாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. நீ நாளா தள்ளி போயிடணும். ஆமா. சரி, லெட்ஸ் வெல்கம் ஆபி கேத்ரின். ஆபி கேத்ரின் மேடை மாறி வந்துட்டு நீங்க டப்புன்னு பேச்சு எடுத்துறாதீங்க. திஸ் இஸ் சிங்கிங் ஷோ. உங்களுக்கு பிடித்த ஏதாவது கவிதை வரிகளை சொன்னீங்கன்னா அப்படி நாங்க ரொம்ப ஜாலியா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கனவு என்பது காலை வரை, என்றும் உன் நினைவு என்பது என் கல்லறை வரை. ஆஹா செல்லக்குட்டி, தேங்க்யூ so மச். இந்த பஞ்சு தாங்கும் மாலை வரை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனிவேஸ் ரெடியா இருக்கீங்களா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண? ரெடி. ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான்
நல்லா பாடினீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹை பிச் போகிறதுக்கு, எஃபர்ட்லெஸ்ஸாக போகிறதுக்கு த்ரூ அவுட் ரொம்ப அழகாக இருக்குது. வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அது அப்படியே தெளிவாகவும் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னென்னா லேண்டிங் நோட்ஸ். அதில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம எங்கே சுற்றி கலையிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ அதில் ஃபோக்கஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த சாங் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா. 1961 வந்த படம் பாக்யலக்ஷ்மி. சௌகார் ஜானகி அம்மாவுக்கு இந்த பாட்டே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சுது. சுஷிலாமா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஜெமினி மாமா அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு அவ்வளோ சரியாக பொருந்தியிருப்பார். ஆனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து அந்த பாடல் வரிகள் தான். அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸ்ப்ரெஷன் இன்னும் பெட்டராக கொடுத்து பாடணும். அந்த அதெல்லாம் நீங்கள் அந்த அந்த இடம்லாம் இன்னும் சரியாக பாடணும். மொத்தத்துலேயே அந்த பாட்டு பிகினிங் டு எண்டு இன்னும் நீங்கள் ஆனால் நல்ல வாய்ஸ் இருக்குமா. நீங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக பாடினீங்கன்னா அழகாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி உங்களோட குரல் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ், புரியுதா? பட் அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ஈஸியாக இருக்கிற பாட்டை எடுத்துருக்கலாம். அழகாக இருக்குது, நல்லா பாடுற. அந்த ரிதமிக் அழகாக இருக்குது, டியூன் அழகாக பாடுற. இன்னும் நல்லா கேட்டிருந்தா நல்லா பாடியிருக்க முடியும். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். வெல்கம் பேக். இது நம்ம கற்பக விநாயகர் எஜுகேஷனல் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவர் பா ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் அண்ட் லலிதா ஜுவல். நந்தினி அடுத்தது வர போறது யாரு? ஹரிணி சாரதா. லெட்ஸ் வெல்கம் தி நெக்ஸ்ட் சிங்கர். எங்க இருந்து வரீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து அம்பத்தூர் ஓட்டிலேருந்து வரேன். அம்பத்தூர் ஓட்டி. என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து செகண்ட் இயர் பயோடெக்னாலஜி படிச்சிட்டு இருக்கேன். வெரி குட். Thank you so much. பெர்ஃபார்மன்ஸ்ல ரெடியா இருக்கீங்களா? All the best. கலக்குங்க. வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் சொல்லும். நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் இன்னும் திரை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் சொல்லும். நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் இன்னும். எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விடியல் அழித்து விட்டதோ. கவிதை தேடி தாருங்கள், இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள். எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. மாலை அந்திகளில் மனதின் சந்துகளில் துளைந்த முகத்தை மனம் தேடுதே. வெயில் தாரொழுகும் நகர வீதிகளில் மையல் கொண்டு மலர் வாடுதே. மேகம் சிந்தும் இரு துளியின் இடைவெளியில் துருவி துருவி உன்னை தேடுதே. உடையும் நுரைகளிலும் தொலைந்த காதலனை உருகி உருகி மனம் தேடுதே. அழகிய திருமுகம் ஒரு தரம் பார்த்தால் அமைதியில் நிறைந்திருப்பே. நுனி விரல் கொண்டு ஒரு முறை தீண்டு 100 முறை பிறந்திருப்பே. வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் சொல்லும். நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் இன்னும் பிறை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் சொல்லும். நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் இன்னும். எங்கே
உங்கள் ஃபேஸ் அண்ட் சாங் செலெக்ஷன் வந்து கவிதை போல இருந்தது. நீங்கள் பாடி கற்றுக்கிட்டு பாடுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது வந்து விதையான்னு நினச்சிக்கோங்க. எல்லாருக்கும் என்னென்னா பெரிய கஷ்டமான பாட்டு எடுத்து பாடிட்டானா சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஈஸியாக எடுத்துகிட்டு அதில் எந்த சங்கதியுமே இல்லாத ஒரு பிளெயின் சாங்கை கூட நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணோன்னா அதில் வேறு எந்த ஃப்ளாஸும் கண்டுபிடிக்க முடியலன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. வி ஹவ் டு ஜஸ்ட் கிவ் தெம் ஸ்கோர், அந்த மாதிரி தானே. ஸோ அது எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் இது ஒரு குட்டி சஜஷனாக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நீ சொன்னமா இதுதான் முதல் எனக்கு அப்படின்னு. ஸோ அந்த முதல்ங்கிறது எங்களுக்கெல்லாமும் அனுபவம் இருக்குது. அந்த பயம், அந்த ஒரு நல்லா பாடணுமே, நம்மளால் முடிஞ்ச முயற்சியை பண்ணணுமே. யூ ட்ரைட் யுவர் லெவல் பெஸ்ட். அதனால் அந்த பயத்தை எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டில் சூப்பராக பாடணும். புரியுதா? நாங்கள் இருக்கோம், என்கரேஜ் பண்ண நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ சார். அதுக்காக அதை இது எடுத்துகிட்டு நான் எது பாடினாலும் அவர் என்கரேஜ் பண்ண நோ வே. சித்ரா அம்மா அவர்களும் இணைந்து உருவாக்கிய அற்புதமான பாட்டு. நீங்கள் அடுத்தது உங்களுக்கு என்ன ஈஸியாக உங்களால் என்ன முடியுமோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சாங்ஸ் எடுத்து பாடுங்க. வெல்கம் பேக். இது நம்ம கற்பக விநாயகர் எஜுகேஷனல் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவர் பா ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் அண்ட் லலிதா ஜூல். டான்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. அதுல வந்து முதலாவதா ஒருத்தர் வராரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு கிளாசிக்கல் டான்சர். அவர் டான்சர் மட்டும் கிடையாது, டான்ஸ் மாஸ்டரும் கூட. நிறைய பேரை வளர்த்துட்டு இருக்காரு. சோ இவர் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸும் வச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர் வந்து ரொம்ப வருஷமா டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஐ திங்க் இதுதான் அவருடைய முதல் டிவி ஷோ அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவரை வெல்கம் பண்ணிடலாமா? சோ லெட்ஸ் வெல்கம் ராகவா. இதுக்கு முன்னாடி இந்த பேச நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஆனா மேக்கப் இல்லாம பார்த்தோம். ஓகே, அன்னைக்கு ஸ்டூடண்டோட வந்தாப்ல, இன்னைக்கு இவரே வந்திருக்காரு. ஏப்பா சும்மா ஒரு பேச்சுக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு போங்கனா நிஜமாவே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. வெரி குட், சூப்பர். இப்படி தான் இருக்கணும் ஸ்போர்ட்டிவா. ஆனா பாத்தீங்களா சார், பை டிஃபால்ட்டா ராகவ் அப்படின்னு பேர் இருக்கிறவங்க எல்லாரும் டான்சரா இருக்காங்க. அது அந்த பேருக்கு உண்டான ஒரு மரியாதை சார் அது. ஓகே சூப்பர். சொல்லுங்க, ஹாய் ராகவ், எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை மதுரையில இருந்து வரேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். பகரி சரிகா சரி சரிகா பகரி சரிகா. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா. சுவையோடு கவிதைகள் தான், சுவையோடு கவிதைகள் தான். தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே
கிளாசிக்கல் டான்சர்ஸால் எதை வேணாலும் ஆடிட முடியும், எப்படி வேணாலும் ஆடிட முடியும். கண்டிப்பாக அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பாக சார். அந்த பாடலுக்கு இன்னும் உயிர் கொடுத்து அதை உண்மையாக்கி அந்த வரிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இப்போது அழகே தமிழே அழகிய மொழியே என்னொரு உயிரே பல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு பாடலாம் உட்காந்து, சரியா? ஆனால் அதை அழகே தமிழே அழகிய மொழி என்னது உயிரின்னு காட்டும்போது அதில் ஒரு உயிர் கிடைக்கிறது. பியூட்டிஃபுல். புரியுதா? அதுதான் கிரேட்டான விஷயம். இப்போ உடனே நீ டன் 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 அதுவும் ஆடுவல்ல, ஆடுவார். தேர்ட் ரவுண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் இந்த செட்டில் வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே பிடிச்சது எந்த பாட்டை வேணால் போடுங்க, நாங்கள் அதுக்கு பாவம் பண்ணுவோம். சூப்பர். இசை இருந்தால் மரணம் ஏதுன்னு ஒரு வரி வருதில்லை அந்த பாட்டில். எந்த கலைக்குமே மரணம் இல்லை. நீங்கள் வந்து புலமை பித்தன் சார் எழுதின அருமையான பாட்டு கோவில் புறா தான் நம்ம சுஷீலா அம்மாவும் உமாரமணன் அவர்களும் பாடின பாட்டு. இப்படி ஒரு கிளாசிக்கல் சாங்கு போட்டு நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விருந்து கொடுத்தார். நன்றி, எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. கிரேட் ஜாப். இன்று நீங்கள் வலி மருந்து ஆடிய பரதம் நாளை உங்கள் வலிமையை கூட்ட போற்றும் நம் பாரதம். உங்கள் நளினமும் அழகு, பரத நாட்டியமும் அழகு. நீங்கள் போட்டு வந்த அந்த உடை நடை பாவனம் எல்லாமே அழகு அழகு. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப மன நிறைவாக இருக்குது, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப அழகாக உங்களை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அழகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அழகு அழகுன்னு மேம் போட்டிட்டாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரவுண்ட், உங்களோட சேலஞ்ச் ரவுண்ட். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. வெல்கம் பேக். இது நம்ம கற்பக விநாயகர் எஜுகேஷனல் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவர் பா ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் அண்ட் லலிதா ஜூல். ஸ்ரீ, சூப்பரான ஒரு ஸ்டார்ட் இது. அமேசிங்கான ஸ்டார்ட். ஸோ இதை தொடர்ந்து யார் வராங்க? அடுத்தபடியா வரப்போறது நவ்யா. குழந்தையின் சிரிப்பில் தெய்வத்தை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா அப்படின்னு தெரியல. ரொம்ப அழகா கியூட்டா வந்திருக்கீங்க. அந்த முருகர் மாதிரியே இருக்கீங்கம்மா. நீங்க முருகா தானா இன்னைக்கு? சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? தக்கா பார்த்தா பயமா இருக்கா? இல்ல, உங்களை விட அதிகமா ஜுவல்ஸ் போட்டிருக்காங்கல்ல. பட் ஓகே தான், ஜுவல்ஸ் மேல தான் கண்ணு. ஓகே நவ்யா, சூப்பரா கலக்குங்க. சரியா? கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். இங்கு தீயோடு
அவள் வந்தாள் பூ போல, அவள் நின்னாள் படர்ந்தாள் வேர் போல, ஆடினாள் தீ போல. ஆஹா, உண்மையாவே டீ பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. எல்லாரும் விஜய் மேம்க்கு ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அந்த கிரீடம் வந்து கண்ணை மறைக்கும் போது அதை கரெக்டாக ஒரு நேரத்தில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மேலே எடுத்து வச்சிங்க பாருங்கள். அது நான் ரொம்ப எனக்கு வந்து ஒரே படப்பிடிப்பாகி படப்படப்பாகி போச்சு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. அரண்மனை 3 படத்தில் இடம்பெற்ற இந்த பாட்டை நல்ல பாட்டு இல்லை, நல்லா சங்கர மகாதேவன் சார் பாடினது நல்ல பாட்டு. உங்ககிட்ட ஒரு சுறுசுறுப்பு இருந்துச்சு, ஒரு பரபரப்பு இருந்துச்சு, ஒரு படபடப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. டான்ஸு சூப்பராக இருந்துச்சு, ஓஹோன்னு இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். கிரேட் சார், கிரேட். Thank you sir. Thank you so much. இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பட் டைம் முடிஞ்சு போனதுனால அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். குக்கி போட்டு இழுக்காம சரிஞ்சானே லேசா, கொஞ்சம் அவ சிரிச்சாலே கரைஞ்ச